ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து சில ஸ்ட்ரிங்ஸ் மெத்தட் பார்த்துக்கலாம். கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் மெத்தட் ठीक है. ஸோ என்னென்னா ஃப்ரூட்ஸுன்னு எழுதிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு MONGO மேங்கோவா, இது ஃபுல்லாக கேபிட்டல் இருக்குதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டு ஃப்ரூட்ஸ் டாட் லோயர். இப்போ லோயர் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். லோயர்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லோயர் பண்ணணும். அகெயின் மெத்தட்ஸ்லாம் பாருங்கள். ஃபங்க்ஷன் எல்லாமே இப்படி தான் இருக்கும், லோயர். அகைன் என்ன சொல்லியிருந்தேன், ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பேர் இருக்கும் டாட் லோயரா, அது பக்கத்தில் என்ன இருக்கும், பேரந்தசிஸ் இருக்கும் தானே. டீக்கு ஸோ பேரந்தசிஸ். ஸோ பேசிக்கலாக நான் என்ன பண்ணேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த வேரியபிளுக்குள்ளே மேங்கோன்னு ஸ்ட்ரிங் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்குது. அப்புறம் என்னென்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். சும்மா நான் வந்து ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணல. எப்படி நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா அதை லோயர் பண்ணுறேன். லோயர்னா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இது வந்து லோயர் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கா, இங்கே மேலே பெருசாக இருந்தது, சின்னதாக இருக்குது மேங்கோ. டீக்கே. அடுத்து இப்போ ஃபங்க்ஷன் என்ன நான் சொல்கிறேன். ஸோ பைத்தானில் வந்து இப்போ ஃபங்க்ஷன் டாப்பிக்கே வரல, பட் நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு கஷ்டமான டாபிக் வேணும். ஸோ அந்த கஷ்டமான டாபிக் இப்போ நீங்கள் படிச்சுக்கோங்க, ஏன்னா ஈஸியாக இருக்காது. பட் ஆனால் இது படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டே ரொம்ப ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். எரர்ஸு இது மாதிரிலாம் ஒரு ஜாலியாக போகும். ஓகே, ஒரு இது சால்வ் ஆகிட்டா நம்மளுக்கு ஜாலி ஆகிடும். ஸோ பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இதே ஹைலைட் பண்ணது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன் பைத்தானில் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் கீவேர்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். டீக்கே, இதை பாயிண்ட் வச்சுக்கோங்க, இது வந்து நோட் பாயிண்ட்டு. அடுத்து என்னென்னா இதுக்கு பேர் தரணும், ஃபங்க்ஷனுக்கு பேர் தரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி இந்த ஐடியில் காட்டுது பாருங்க, மை ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி சின்டாக்ஸ்லாம். ஸோ நான் வந்து சே ஹலோன்னு சொல்கிறேன், சே ஹலோ. அடுத்து என்னென்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கீவேர்டில் தொடங்குமா, அடுத்து வந்து அதுக்கு பேர் தரணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பேர் தரணும். அப்புறமா பேரந்தசிஸ் போட்டு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேரந்தசிஸ் எதுக்காகனா கன்ஸ்ட்ரக்ட்னு. ஓகே, கன்ஸ்ட்ரக்ட்ன்ற மீனிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊப்ஸில் பைத்தான் ஊப்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த மாதிரிலாம். ஸோ பட் விட்டுருங்க, நீங்கள் ஊப்ஸ் படிக்கல, இப்போதைக்கு பைத்தான் படிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகுமா. அடுத்து சே ஹலோன்ற மெத்தடா, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செமிகாலன் போடுவாங்க. செமிகாலன் போட்டு என்ட்ரு அமுத்துவாங்க. என்ட்ரு அமுத்திட்டா இப்போ இங்கே ஸ்பேசிங் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்பேசிங் இருக்குதா, இந்த ஸ்பேசிங் எதுக்காகனா நம்ம இதுக்கு வந்து ஒரு ரூம் போடுறோம். இந்த சே ஹலோன்ற இடத்துக்கு, சே ஹலோன்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரூம் தரோம், அதில் ஒரு ஸ்பேஸ் தரோம். எப்படி ஸ்பேஸ் தரோன்னா, இப்போ நான் இப்படியே எழுதுனா இது வந்து ஒரு எம்டி, இது வந்து இன்னொரு லைன் ஆஃப் கோடு தான். பட் நான் இங்கே செமிகாலன் போட்டு என்ட்ரு அமுத்தினா என்ன ஆகுது பாருங்கள், இண்டெக்ஸ் ஆகுது, ஸ்பேஸ் ஆகுது. அது ஏன்னா இங்கே நம்ம பண்ணுறோம்ல, இதெல்லாம் எதுக்கு சொந்தம்னா இந்த சே ஹலோ ஃபங்க்ஷனுக்குன்றது சொந்தம். டீக்கே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லை இது இப்படி ஒரு ஐடியிலலாம் இப்படி என்ட்ரு அமுத்துனா இங்கே வந்துடுமா. அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். டீக்கே, டேப் பட்டன் ப்ரெஸ் ஆனால் இண்டெக்ஸ் ஆகிடும். இதில் எழுதுகிற கோடெல்லாம் பிலாங்ஸ் டு சே ஹலோ ஃபங்க்ஷன். இப்படி தான் கம்ப்யூட்டர் பர்சன்லாம் டீச் பண்ணுவாங்க. இதில் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு சே ஹலோ கோட் ஃபங்க்ஷன். டீக்கேவா. ஸோ டிஃப்ரெண்ட் கீவேர்டில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து சே ஹலோன்ற இதுக்கு பேர் வந்து சே ஹலோ. இதுக்கு நீங்கள் என்னென்னா கால் பண்ணிக்கலாம், சே ஹலோ இல்லை சே ஹை இல்லை ஏதாச்சும். பட் நான் வந்து இங்கே சே ஹலோன்னு கால் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்கள் டீச்சர் வந்து என்ன சொல்லித்தராங்களோ அதே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா உங்கள் மூளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பட்
பட் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். பட் ஸ்டில் இதை நீங்கள் கொஞ்சம் படித்து அந்த மூளைக்கு ட்ரெயின் தந்துட்டா அப்படி அப்படியே பிக்கப் ஆகிடுவீங்க. ஸோ பிரிண்ட் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஹலோ. ஸோ ஒரு ஜஸ்ட் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ பேசிக்கலாக இது ஒரு ஃபங்க்ஷன். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட்டடை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. ஸோ நான் ஒரு பிகினராக இருந்தால் இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த கற்றுக்கிற போது என்ன ஆகுதுன்னா, ஸோ என்னென்னா இப்போ நான் வந்து இது வந்து கற்றுக்கிறேன்னா நான் பேசிக்கலாக இப்போ என்ன பண்ணுவேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா PRTSCR எடுத்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். இல்லை விண்டோஸ்லேயே ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். விண்டோஸ் ஷார்ட்கட் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட்டு விண்டோஸ் 10. நான் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் லோகோ Shift+S இப்படி தான் தெரியாதான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ விண்டோஸ் லோகோவும் ஷிஃப்ட் கீயும் எஸ்ஸும் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வருமா. விண்டோஸு Shift+S எனக்கு வரலையே. ஒட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா விண்டோஸில் நம்ம இப்படி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். இப்போ நான் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கேன்னா ஓகே, ஸோ காப்பி. ஸோ இப்போ அதை எங்கே போச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டுக்கு சேவ் ஆயிடுச்சு. இது வந்து கிளிப்போர்டுக்கு சேவ் ஆயிடுச்சா. இப்போ நான் என்ன சொன்னேன், செரி ட்ரீன்னு ஒரு டூல் சொன்னேன்னா அது இப்போ என் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணால் சர்ச் பாரில் எனக்கு செரி ட்ரீன்ற ஆப்ஷன் வரும். ஸோ செரி ட்ரீ கொஞ்சம் ஓப்பன் ஆக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செரி ட்ரீ. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓன் பண்ணுறீங்களா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பிளாங்காக. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் போயிடுறீங்களா, ஃபைல் போயிட்டு நியூ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை இதுவே நியூ இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ இதுவே நியூ இன்ஸ்டன்ஸ் தான். அப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா வச்சுக்கோ, என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைல் போயிட்டு நியூ இன்ஸ்டன்ஸு. டிக்கே இப்போ நியூ இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் ஆச்சு. இப்போ இதுதான் நோட்ஸு. இங்கே வருது பாருங்கள் நோடு. இது வந்து சைல்டு நோடு. இதெல்லாம் விட்டுருங்க, எல்லாமே விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுன்னா இது நோடு ஆட் நோடா டிகே. ஸோ இந்த நோடுக்கு பேர் தந்துடுங்க. இப்போ நீங்கள் என்ன கற்றுக்குனீங்க? ஸோ ஃபஸ்ட் டைம் நான் சொல்லித்தரலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு இந்த வீடியோலேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பெரிய பெரிய டாபிக் வரும்போதெல்லாம். ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்டு போனால் அடுத்த 1 மணி நேரத்துக்கு மறந்துடும். பட் நீங்கள் மறக்காமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா அடுத்த காலையில் இந்த நோட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டப்புன்னு ஞாபகம் வந்துடும். எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல். மூளை ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்காதீங்க, அது வந்து ரொம்ப கொடுமையானது. டிகே. ஸோ நோட் நேமா இப்போ ஃபங்க்ஷன் படித்தேன்னா டிகே ஃபங்க்ஷன் இன் பைத்தான். இதுக்கு முன்னாடி நிறைய படித்தோம், பட் இதெல்லாம் ஓகே. இப்போ தான் சரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனா இப்போ இதுதான் இது வந்து ஃபங்க்ஷன் நோடு. ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இதில் நீங்கள் அந்த விண்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணீங்களா, காப்பி பண்ணிங்களா, அது வந்து ஆல்ரெடி கிளிப்போர்டு சேவ் ஆகும். கிளிப்போர்டு சேவ் ஆகிக்குன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் Ctrl+V இங்கே ப்ரெஸ் பண்ணால் அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். டிகே. சாரி ஓகே. ஸோ மேலே என்ட்ரு பண்ணிடுறேன். டிகே. கிரியேட்டா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனா ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு நோட் பாயிண்ட் சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து பட்டுச்சு, நோட் பட்டுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் என்ன சொன்னேன், பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் வித் டிஃப் கீவேர்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ நான் கேப்ஸ் எழுதிட்டேன். பட் நீங்கள் ஸ்மாலில் கரெக்டாக உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து நான் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன்னா அடுத்து செகண்ட் வந்து என்னது ஃபங்க்ஷனு. ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார் போட்டு என்ட்ரு அமுத்துனா ஸ்பேஸ் அமுத்துனா இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட் வந்துடும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னால் செகண்ட்லி வி
ரைட் என்னது என்னது இது ஃபங்க்ஷன் நேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேமா தென் அப்புறமா தென் வி வுட் ஆட் பேரந்தசிஸா பேரந்தசிஸ் அப்புறம் இது போட்டு அடுத்து நான் இன்னொன்று என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை படித்தோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது பண்ணுறது மூலிமா உங்கள் கீபோர்ட் ஸ்கில்ஸும் ஒர்க் ஆகுமா, உங்கள் மெமரி ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகுமா. அடுத்து நீங்கள் மெகப்பெல்லாம் பண்ண தேவையில்லையா, நாளைக்கு இது எப்படா ஞாபகம் வச்சுக்குதுன்னு நீங்கள் வந்து யோசிக்க தேவையில்லை. இந்த நோட்ஸ் உங்கள் கைக்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்ன்ட்டு. இங்கே செலக்டட் நோடில் இல்லை ஆல் த ட்ரீன்னு கொடுத்துருங்க. ஆல் த ட்ரீயா ஓகேன்னு கொடுத்துருங்க. எங்கே சேவ் ஆகும் அது? உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே தேவையோ நீங்கள் எங்கே சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ராம்குமார் டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணிடுறேன். டவுன்லோட்ஸ் இப்போ என் டவுன்லோட்ஸில் போய் பார்த்தா டவுன்லோட்ஸா இப்போ இந்த பிடிஎஃப் இருக்குது, அதுக்கு நான் நேம் பண்ணல, பட் ஸ்டில் இது வந்து டஃப் ஆகுற மாதிரி தெரியும். பட் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்து படித்தா இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். டிகே இப்போ அந்த பிடிஎஃப் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குதா ஃபங்க்ஷன் பைத்தான் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பண்ண நோட்ஸ்லாம் பிடிஎஃபாக வந்துக்குதா, ஒரு இமேஜுக்குதா. மறக்கும் போது இப்படி நீங்கள் கையில் எங்கள் ஃபோனில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மறக்கும் போது ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் இப்படி தான் க்ரியேட் பண்ணோம். அடுத்து தானே உங்களுக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் வந்துடும், ஒன்றத்தை உருவாக்குற ஸ்கில் வந்துடும். இப்போ அடுத்த வீடியோவில் நீங்கள் யாராச்சும் உங்களை ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணு, அதுக்கு வந்து இந்தந்த பேர், அதுக்குள்ளே வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஹலோ சொல்லணும். அப்படி பண்ணால் நீங்கள் வந்து நீங்களே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ தான் சீக்ரெசி, தொழில் ரகசியம். டீக்கே இப்போ ஃபங்க்ஷனுக்கு வரலாம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், சே ஹலோன்ட்டு. இப்போ இந்த சே ஹலோ நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சே ஹலோ மறுபடியும் அகெயின் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பேர் இருக்கும், சே ஹலோ. இந்த கேஸில் நம்ம க்ரியேட் பண்ண சே ஹலோன்ற ஃபங்க்ஷனு. அடுத்து அதை வந்து கால் பண்ணணும். எப்படின்னா, ஏன் இந்த பேரந்தசிஸ் போடுறோன்னா, இந்த பேரந்தசிஸ் போட்டால் தான் இதுக்குள்ளே இருக்கிறது ரன் ஆகும். இப்போதைக்கு இந்த சே ஹலோக்குள்ளே என்ன இருக்குதுன்னா இந்த பிரிண்ட் ஹலோ. பிரிண்ட்னா என்னது, அதுக்குள்ளே என்ன ஹலோ ஸ்ட்ரிங், ஹலோ வந்து ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் பண்ணுதா. இதை மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். எனக்கு வந்து இந்த வரும், அதாவது சே ஹலோன்ற மெத்தடை வந்து நீங்கள் கால் பண்ணால், இது வந்து மெத்தடுன்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. கால் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ஹலோன்னு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அப்படி தான். இதே மாதிரி தான் இந்த லோயர்ன்ட்டு பார்த்திங்கன்னா பைத்தான் உருவாக்கணுங்க யாரோ அவங்க வந்து இதுக்குள்ளே இதே மாதிரி தான் அவங்களும் எழுதியிருப்பாங்க. டிஃப்னு போட்டு லோயர்னு போட்டு இங்கே எழுதியிருப்பாங்க, பரந்தசி போட்டிருப்பாங்க, செமிகோலன் போட்டிருப்பாங்க. அடுத்து இங்கே ஸ்பேஸ் தந்து இதுக்குள்ளே ஏதோ பண்ணி வச்சுருப்பாங்க. அது பண்ணுறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது லோயர்ன்ட்டு அந்த மாதிரி. டீக்கே ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ நான் சே ஹலோ, இப்போ சே ஹலோன்னு கொடுத்தா இங்கே மட்டும் தான் ரன் ஆகும். பட் பிரிண்ட் ஹலோ ஓகே, மேங்கோ ஹலோ. பார்த்தீங்கன்னா நான் சே ஹலோ இது கால் பண்ணுறேன்னா, இது கால் பண்ணால் எனக்கு வந்து ஹலோன்னு வருது. ஒருவேளை இது கமெண்ட், இப்போ இது கமெண்ட் பண்ணிட்டா சே ஹலோ ரன், இப்போ எனக்கு மேங்கோன்னு மட்டும்தான் வருது. டீக்கே இது ஃபங்க்ஷன் இருந்தால எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுற அவசியம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் பிரிண்ட் ஆகலைன்னா நீங்கள் இங்கே தமிழுக்கு ரிசல்ட் வரலன்னா ஜஸ்ட் இது மேலே பிரிண்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். பிரிண்ட்டு இது ஒரு பேரந்தசிஸ், இது ஒரு பேரந்தசிஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நன்னா ஆமாம், பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டீக்கே
ஸோ இந்த நன்னு இது மாதிரிலாம் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, பெரிய எரர்லாம் இல்லை அது. ஓகே, நான் சே ஹலோன்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறோம். பட் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம். பட் ஸ்டில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா இதுதான். Ctrl+X delete. அடுத்து லோயர்னு ஒன்று இருந்தால் அப்பரும் இருக்கும். ஸோ மேங்கோ வந்து நான் சின்னதாக பண்ணிடுறேன். இப்போ லோயர் யூஸ் பண்ண பதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ரூட்ஸ் டாட் அப்பர். டீக்கே. ஸோ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து பெரிய மேங்கோ ஆயிடுச்சு. அடுத்து ஆர் ஸ்ட்ரிப்பு எல் ஸ்ட்ரிப் இருக்குது. அது எதுக்காகன்னா ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணும். ஸோ ஆர் ஸ்ட்ரிப் வந்து ரைட் சைடில் ரிமூவ் பண்ணும், எல் ஸ்ட்ரிப் வந்து லெஃப்ட் சைடில் ரிமூவ் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பேஸு. இப்போ நான் ஃப்ரூட்ஸ் டாட் அப்பர் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஃப்ரூட்ஸா. ஸோ ரன் பண்ணுறேன். இங்கே ரிசல்ட்டில் பாருங்கள் கீழே இதுதான் இது பாருங்கள். இது வந்து ஒயிட் ஸ்பேஸா. ஸோ இது வந்து என்னது, இது லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ஸோ ஓகே, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ எல் ஸ்ட்ரிப்பு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் மேலே நான் எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணால் இது வந்து லெஃப்ட் சைடு தானே? இல்லை லெஃப்ட் சைடா ரைட் சைடா அது? ஓகே, ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஃப்ரூட்ஸு டாட்டு ஆர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஆர் ஸ்ட்ரிப். அகைன் இது ஃபங்க்ஷன்றதுனால பக்கத்தில் பேரண்டைஸ் போட்டால் தான் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து ரன் ஆகும். ஸோ ஆர் ஸ்ட்ரிப்பா ரன் பண்ணுறான். ஓகே, இது வந்து லெஃப்ட் ஸ்ட்ரிப்பு. இது வந்து லெஃப்ட் ஸ்ட்ரிப்பு. ஆர் ஸ்ட்ரிப் பதில் நான் வந்து எல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுறேன். ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு, எம்டி ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இதோட எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். நான் லெஃப்ட் ஸ்ட்ரிப் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி மேங்கோ இந்த சைடு தள்ளிட்டு இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து இந்த சைடு போட்டுருங்க. அடுத்து ஆர் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து ரிமூவ் ஆகாதான் பார்த்துக்கோங்க. டீக்கே. ஆர் ஸ்ட்ரிப் எப்படியும் ரொம்ப சிம்பிள் தான். எல்லுக்கு பதிலாக ஆறு, அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் என்னென்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். பைத்தானில் வந்து பூலியான்னு ஒன்று இருக்குது. ஸோ பூலியான்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். டீக்கே. பூலியான்ஸ்னால் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பைத்தானில் எப்படி டினோட் பண்ணுவோன்னா ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ். பைத்தானில் நம்ம இப்படி தான் சொல்லுவோம். இது வந்து ஒரு பைத்தான் வார்த்தை, பைத்தான் கடவுள் சொல். டீக்கே. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் பார்க்கலாமா? ஸோ இந்த மேங்கோவில் இதை இப்படி தள்ளிடுறேன். ஸோ மேங்கோ இருக்குதா? இப்போ நான் இது மேலே ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் போட்டால் ஃப்ரூட்ஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் இதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் கேட்குது பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். எப்படி இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கோட்ஸ் போடுறோம், அதுக்குள்ளே எம். பேசிக்கலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே நான் ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். சேர்த்து ஸ்டார்ட்ஸ் வித் வந்து ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் கேட்குது. ஸோ ஆர்குமெண்ட்னா ஆப்வியஸ்லி ஒரு வேணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு சாப்பாடு வேணும். இது அந்த சாப்பாடு வந்து இதுக்குள்ளே தரேன்னா இந்த பேரண்ட்ஸுக்குள்ளே ஒன்று வேணும். ஓகே, ஸோ எம்மா. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து ஃபஸ்ட் லெட்டர் எம்மில் ஆரம்பிக்குதா? என்ன ஆரம்பித்தா ட்ரூன்னு காட்டும், ஆரம்பிக்கலைன்னா ஃபால்ஸ்ன்னு காட்டும். ஸோ இந்த கேஸில் என்ன பைத்தான் என்ன பிரிண்ட் பண்ணிக்குதுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிக்குது. ஏன்னா எம்மில் ஆரம்பிக்குதான்னு கேட்டுக்கிறோம். ஆமாம், மேங்கோவில் எம் வந்து எம் தான், எம்மில் தான் ஆரம்பிக்குது. ஸோ ட்ரூ, எஸ். அடுத்து எண்ட்ஸ் வித். ஸோ ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நான் வந்து எண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ENDS. டீக்கே. எண்ட்ஸ் வித் ஓ. இப்போ எண்டிங் வந்து ஓவில் எண்ட் ஆகுதா? ஓக்கு பதிலாக நான் வந்து கே போடுறேன். ஸோ ரன்.
ஃபால்ஸ். ஏன்னா மேங்கோ வந்து கேல எண்ட் ஆகலை, ஓவில் எண்ட் ஆகுது. ஸோ மேங்கில் மேங்கோ. ஸோ எஸ், ஃபால்ஸ். அதான் தப்பு, அதனால ஃபால்ஸ்னு சொல்லுது. இப்போதைக்கு சின்ன ஸ்ட்ரிங்கு, பட் நம்மளுக்கு தெரியாத ஸ்ட்ரிங்காக இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபில் அது மாதிரிலாம் இருந்தால் இது செக் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பார்க்கலாம்.